சார்பாக வரவேற்கிறேன். சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்கிறார்களே, அப்படியானால் சாதம் இருக்கும் இடத்தை பார்த்தாலே நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்ன? அப்படி இல்லை என்றால் இதற்கு என்னதான் விளக்கம் என்றுதான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு வேடிக்கையா நம்ம சொல்றோம். அது எதுக்காக சொல்றோம்? யாராவது உறவினர் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் தங்கிட்டாங்கன்னா அவங்கள கேலி செய்யறதுக்காக இந்த பழமொழிய நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அது உண்மையான அர்த்தம் என்னன்னா, சோறு கண்ட இடம் சொர்க்கம் அல்ல, சோறு கண்டால் சொர்க்கம். அதாவது சிவன் கோவில்களில் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று பச்சரிசியால் ஆன வெள்ளை அன்னத்தால் அபிஷேகம் நடக்கும். அதை நாம தரிசித்தோம்னா சொர்க்கத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் என்பதால் தான் அந்த பழமொழி சொன்னாங்க. அதுவே காலப்போக்கில் திரிந்து சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று ஆகிவிட்டது. அன்னம் பரபிரம்மம் என்பர், அதாவது உணவே தெய்வம் என்பதுதான் இதன் பொருள். இதனால்தான் சமையல் செய்யும் போது